டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான புஸ்ஸுன்னு இடியாப்பம் செய்ய போகிறோம். இடியாப்பம் அப்படின்னாலே எப்பவும் நம்ம அரிசி மாவில் தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவை வச்சு பண்ண போகிறோம். நார்மலாக கோதுமை மாவை வச்சு பிசைஞ்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சோன்னு நினச்சா அந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஜவ்வு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதே கோதுமை மாவை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சாஃப்டாக்கி சூப்பராக பிசைஞ்சு இடியாப்பமாக பிழிஞ்சு எடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். அதாவது வழக்கமாக நம்ம அரிசி மாவில் தான் இடியாப்பம் வைப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தான் இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துருக்கோம். கோதுமை மாவு வெயிட்டில் ஒரு 300 கிராம் இருக்கும். அதை நம்ம அந்த பவுலில் சேர்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நம்ம நார்மலாக அரிசி மாவில் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம இடியாப்பம் எடுப்போமோ அதே பக்குவத்தில் நம்ம ஒரு கோதுமை மாவுலையும் சூப்பரான இடியாப்பம் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு பயம் இருக்கும், ஜவ்வு மாதிரி வரும், பிழிய முடியாது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ மாவு சேர்த்தாச்சு. தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு இந்த மாவோட சேர்த்துருங்க. வெறும் மாவு, உப்பு, அவ்வளோதான். இப்போ இந்த உப்பையும் மாவையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த போல் கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம இது இடியாப்ப தட்டு தான். இடியாப்பம் அவிக்கிறதுக்கு தட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி தட்டு இல்லைங்க இட்லி கொப்பரையில் ஒரு துணி போட்டு நம்ம அதை இது போல் மேலே தட்டிடலாம். அவ்வளோதான். இது போல் தட்டில் தட்டிடுங்க. இப்போ கோதுமை உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டீமரில் ஏற்கனவே தண்ணி வச்சு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சூடான பாத்திரத்தில் இப்போ நம்ம மாவை உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, இதில் வச்சு இப்போ அவிச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதுலேயே நீராவிலே வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நீராவியில் மாவை வச்சு ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மணலாக இருக்கும். தொட்டு பார்த்தோம்னா நம்ம எப்படி பச்சரிசி மணலாக இருக்கும், அது போல் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம அவிச்சிட்டு பண்ணுறோம். இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து இது போல் தான் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் உடைச்சா நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ இதை எடுத்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போமே நல்ல ஒரு மணம் வரும். அந்த மாவு வெந்த மணம் வரும், நல்லா வாசமாக இருக்கும். எல்லா மாவையும் தூக்கி இதில் சேர்த்துருங்க. இது நமக்கு கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ நம்ம எல்லா மாவையுமே இந்த பவுலில் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. ஆறின உடனே இது போல் நல்லா எல்லாத்தையுமே நசுக்கி உதிரியாக ஆக்கிடலாம். மாவை பூரா இது ஈஸியாக தான் இருக்கும். கட்டியாக இருக்குன்ட்டு ரொம்பவும் நம்ம கஷ்டப்பட்டலாம் இது பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நசுக்கி விட்டாலே நமக்கு மறுபடியும் மாவு போல் திரும்பவும் நொறுங்கி வந்துடும். நல்லா இது போல் நொறுக்கி கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் கூட போட்டு நல்லா பல்ஸ் மோடில் விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா மறுபடியும் மாவு போல் நைஸாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம முழுக்க நல்லா சூடான தண்ணி ஊற்றி தான் மறுபடியும் மாவு பிசையணும். இப்போ நல்லா சூடான தண்ணி நம்ம தேவையை தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டோம். சூடான தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். ஒரு ஸ்பூன்கிட்ட கூட லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சூடான தண்ணி, மாவு ரொம்ப சூடாக தான் இருக்குது. அடுத்து ஒரு 50 ml தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். தண்ணி அதாவது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நமக்கு ஒரு 150லேருந்து ஒரு 200க்குள்ளே தேவைப்படும் தண்ணி. அதனால் சூடான தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவில் பிசையும் போது தான் நமக்கு சாஃப்டான ஒரு இடியாப்பம் கிடைக்கும். நல்லா மென்மையாக இருக்கும். அதனால் நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா போல் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ வழக்கமாக நம்ம அரிசி மாவில் பண்ணுவோம்ல, அந்த அரிசி மாவுலேயே நம்ம சூடான தண்ணி ஊற்றி தான் பண்ணுவோம். அப்படின்னா தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதே மெத்தடு தான். இப்போ அந்த மெத்தடில் நம்ம கொஞ்சம் மணலாக வர்றதுக்காக ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கோம். எது அதை அவிக்கிறது. இந்த மாவு நம்ம அவிக்கிற ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். எதுக்குன்னா அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்கும் நல்லா மணலாக பிழிகிறதுக்கு ஈஸியாக அந்த ஜவ்வு போல் வராமல் நம்ம அரிசி மாவு போல் வர்றதுக்காக அந்த ஸ்டெப் செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. அதாவது பிசைகிற பக்கம் சப்பாத்தி மாவோட டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பிழியணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இது போல் நல்லா இலக்கமாக இருந்துச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் கடைசியாக சேர்த்துட்டு நெய்யை சேர்த்த பிறகும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நெய் சேர்த்து நம்ம பிசையும் போது நம்மளோட இடியாப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம அந்த நெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக இலக்கமாக இருக்கும். இந்த மாவு இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவை நல்லா உருட்டிடலாம்.
உருட்டிட்டு இப்போ நம்ம உலக்குக்கு தகுந்தாப்புல 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பக்கன்று நல்லா பொடுசாக இருக்கும் இல்லையா, இதே மாதிரி தான் நான் வந்து அமுக்கு உலக்கில் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் திருக்க உலக்கு எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லேசாக மட்டும் உள்ள நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் சரி நல்லா அந்த சில்லையும் அந்த சைட்லேயும் படுற மாதிரி அதேமாரி மே உலக்குலையும் நல்லா தடவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கக்கூடியதை எடுத்து ஒரு உருண்டையை நம்ம உலக்கில் அந்த மாதிரி நிரப்பிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டீமரில் தான் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு இடியாப்பத்தட்டு அதில் இருக்குது. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இருந்தால் கூட அந்த இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இது மேலே இலையை விரிச்சிக்கிறேன். இந்த மாதிரி இலையை விரிச்சிட்டோம்னா நம்ம வெந்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது இலை இல்லை அப்படின்னா கீழே நீங்கள் கொஞ்சம் நெய்யை கூட தடவிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போ நம்ம வந்து இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். அப்படியே நைஸாக வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான். ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவு பிழிஞ்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டீமரில் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி ஆவி வந்துருச்சு. இப்போ நம்ம உள்ளே வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சாலே போதும். 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம நீராவிலேயும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்து வரட்டும். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம முதல் ரவுண்டு வந்து நல்லா பெருசாக பிழிஞ்சு அவிக்க வச்சுட்டோம். இப்போ நீங்கள் இது போல் இட்லி தட்டு இருந்துச்சுன்னா கூட அதில் கூட சின்ன சின்னதாக கூட பிழிஞ்சிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து லேசாக நெய் மட்டும் தடவிக்கோங்க. எல்லா குழியிலையும் லேசாக நெய் தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் தடவி முடிச்சுட்டு இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். சிறுசாக புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ஒரு ரவுண்டு. இப்போ இட்லி தட்டில் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு சாஃப்டான இடியாப்பம் நமக்கு தயாராகிடும். இடியாப்பம் நீராவியில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நமக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சுருக்கதை இதையும் நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் அவிச்சு தனியாக எடுத்துடலாம். ஒரு மூடி போட்டு அவிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இடியாப்பம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். நல்லா அருமையாக வந்துருச்சு. கோதுமை மாவில் இடியாப்பம் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நல்லா சூப்பராக ஒரு உதிரியாக நல்லா ஒட்டாமல் அருமையாக இடியாப்பம் தயாராகிடுச்சு. கோதுமை மாவில் இந்த அளவுக்கு சாப்பிட்டா ஒரு அருமையான முறையில் இடியாப்பம் செய்ய முடியுமான்னா இந்த மெத்தடில் செஞ்சால் நீங்களும் ஒரு சூப்பரான இடியாப்பம் செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் குருமா, அது காய்கறி குருமா, பாயா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பெரட்டு. அரிசி மாவு எங்கேன்னு இருக்கு இந்த கோதுமை மாவு இடியாப்பம். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. உங்களும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடியாப்பம் கோதுமை மாவில் வரும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.